நான் சொல்ல விரும்புறது மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ்ன்னு வரும்போது 3 ப்ரெக்னன்சிஸ்க்கு மேலேயே ஒரு பெண்மணி அவங்களோட ஹெல்த்தை நம்ம தொலைக்க ஆரம்பிக்கிறாங்க. அயன் கண்டென்ட் கம்மியாயிடும், கால்சியம் கண்டென்ட் கம்மியாயிடும், முதுகு வலி வரும், முட்டி வலி வரும். இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஹார்மோன் பேட்டர்னும் டோட்டலாக மாறும். ரிப்பீட்டடாக ஒரு யூட்ரஸ்க்கு நீங்கள் பேபி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, திருப்பியும் எவ்ரி டெலிவரி ஆகிட்டே இருக்குது, எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் டெலிவரி ஆகிட்டே இருக்குது. முன்னாடி நம்ம காலத்தில் இருந்தது, பழைய காலத்தில் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, ஒரு குடும்பமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ அதுலேருந்து தான் நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி இப்போ வந்து டூ பேபி நாம் அப்படின்னு வந்தது. இப்போ அத்தனை குழந்தைங்க பெற்றெடுத்தவங்களாம் ஆரோக்கியமான இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. அந்த காலத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கு. வயல் வேலையாக இருக்கட்டும், அவங்க செய்கிற எந்த தொழிலாக இருக்கட்டும் அதில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. விமன் வந்து எந்த ஒர்க் அந்த காலத்தில் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஈக்குவல் ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த காலத்தில் உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கிடையாது. அதனால லாஸஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் டெலிவரி டைமில் லாஸும் ஆயிருக்காங்க. இது தெரிஞ்சு 10 குழந்தைங்கன்னா அதில் அபார்ஷன்ஸ் எத்தனைங்கிறது கூட நமக்கு தெரியாது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈரால எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாமினா இருந்ததுன்னு சொன்னால் இவங்க இந்த அளவுக்கு பேபியை 10th டெலிவரி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு டிலே பண்ணி டெலிவரிஸை டிலே பண்ணி ப்ரெக்னன்சியை டிலே பண்ணி யாரும் அங்கிட்ட நம்ம லேர்ன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் தான்.